السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கினியவர்களே, நீண்ட வயது ஹைருன் நாசி மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. யாருக்கு நீண்ட வயது கிடைத்து அவருடைய அமல் செயல்பாடும் அழகானதாக ஆகிறதோ அவர்தான் மக்களில் என்கிறார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களில் நல்லவராக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான அடையாளத்தை அவர்கள் சொல்கிறார்கள். நீண்ட வயது அவர் வாழ்வார், அவருடைய வாழ்க்கையின் அமல்கள் செயல்பாடுகள் மிக்க அழகானதாக இருக்கும் என்கிறார்கள். எனவே அல்லாஹ் நம்முடைய வாழ்வை நீளமானதாக ஆக்கி வைப்பதோடு அந்த வாழ்நாளில் செய்யப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் அழகானதாகவும் அவனுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் பொருத்தமானதாகவும் ஆக்கி அருள்வானாக. ஒரு இறைநேசர் நீண்ட வயது வாழக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கிறார். நீண்ட வயது வாழுகிறார். உங்கள் வயது என்ன என்று கேட்ட பொழுது என்னுடைய வயது 120 என்கிறார். அந்த 120 வயதிலும் ஒரு இளைஞனை போன்று துடுதுடு என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவரை பார்த்து இந்த இறைநேசர் ஆச்சரியப்பட்டு போனார். 120 வயதில் இவ்வளவு சுறுசுறுப்பா, இவ்வளவு இயக்கமா, ஆச்சரியமாக இருக்கிறதே என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது, இப்படி 120 வயதுகள் வாழுவதற்கு ரகசியம் ஏதேனும் இருக்கிறதோ பெரியவரே? அந்த இறைநேசர் கேட்கிறாங்க. 120 வயது வாழ்கிறீர்களே, இந்த நீண்ட வாழ்க்கையிலே ஒரு சோர்வையோ சோம்பலையோ தளர்வையோ உங்களிடத்தில் காண முடியவில்லையே. ஒரு இளைஞன் போன்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது அந்த இளைஞராக இருக்கக்கூடிய கிழவர் சொன்னார், ஆம் பெரியவரே, அப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது. தரக்துல் ஹஸத வ பகைது. நான் ஹசது என்ற பொறாமையை என்னுடைய நெஞ்சிலிருந்து கழட்டி வீசிவிட்டேன், அதை விட்டுவிட்டேன், நான் தரிபட்டு விட்டேன் என்று அவர் குறிப்பிட்டார். அதை விட்டதால் நான் இன்று தரிபாடாக ஆகிவிட்டேன் என்று அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே இதயத்தை எவர் பரிசுத்தமாக ஆக்குறாரோ அவர் நீண்ட வாழ்வு வாழ முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த நீண்ட வாழ்வு சம்பந்தமான சில தகவல்களை நாம் தொடர்ந்து சொல்ல இருக்கிறோம் அடுத்தும். எனவே அருமையானவர்களே, இதற்கு அடிப்படையாக நீண்ட வாழ்வு வாழ்வதற்கு அடிப்படையாக அமைவது என்பது இதயத்தை பொறாமையை விட்டும் ஹசது ஜலசை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில் நம் இதயத்தை பண்படுத்திக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.